ஐயோ சிக்கலில் மாட்டிக்கிறோமோன்ட்டு வந்தோம். ஆனால் ஐயோ உண்மையிலுமே ஒரு சிறப்பான ஐயோவாக இருக்கு. அதுக்கு எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். ஐயோ இயக்குனர் அவர்களுக்கும், ஐயோ தயாரிப்பாளர் அவர்களுக்கும், ஐயோ கதாநாயகிகள் வரலையா, அவங்க கான்செப்ட் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் அவங்க எல்லாம் எதுக்கு நடிச்சிருக்காங்க? ஒரு புது கான்செப்டில் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் பேசணுன்னே ரிலீஸ் பண்ணுறோம். அதாவது பாக்கியராஜ் சார் ரசிகர் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறார். அவங்க தயாரிப்பாளரோட அப்பா பாக்கியராஜ் சாரோட ரசிகர்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் பேரே பாக்கியராஜன்னு வச்சுருக்காங்க அவங்க அப்பா. இல்லை, அதாவது சினிமா எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யுதுங்கிறதுக்கு இது உதாரணம். ஒரு படைப்பாளிக்கு மரியாதை கொடுத்து ஒரு தயாரிப்பாளருக்கு பேரே வைத்திருக்கிறார் அவங்க அப்பா அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு இது மிக்க மிக்க இந்த மாதிரி ஒரு புகழ் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. ஸோ அவர் எல்லா விதத்துலேயும் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம மெய்சிலிருக்க வைத்த ஒரு விஷயம் என்னென்னா, தனது குருநாதருக்கு பாத பூஜை பண்ணது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம். இந்த குருநாதர் எப்படின்னா, ஒரு யார் படத்துலையே தன்னை யாருன்னு காட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறவர். அவர் சாதாரண ஆள் இல்லை, ஒரு அருமையான கவிஞர், ஒரு நல்ல மிகச்சிறந்த படைப்பாளி. ஸோ அவருடைய படங்களில் பணிபுரிந்து உதவியாளராக இருந்து இந்த படத்தை இயக்கியிருப்பது அடுத்த சிறப்பு. அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மொத்தம் இதில் பார்த்த டைட்டிலில் 3 பேர் மியூசிக் டைரக்டருங்க, 3 பேர் டைரக்டருங்க. ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்குது. கேட்டேன் எங்கே ஹீரோ ஹீரோயின்னு, எங்கள் கான்செப்டில் அது கிடையாதுன்ட்டார். எல்லா கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது இல்லையா? மெயின் ஹீரோ மெயின் ஹீரோயின்னு யாரும் இல்லை. மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த தலையை வெட்டுற மாதிரி எடுத்துருந்தீங்க பாருங்கள், அதை விடமாட்டீங்க போல இருக்கு. ரஜினி சார் ஒரு படத்தில் வெட்டினார், நான் அவர் தான் வெட்டுவார், நாங்கள் அதுக்கு முன்னாடியே வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கீங்க. அது கதையோடு ஒட்டி வந்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஏதோ ஒன்று சொல்ல வர்றீங்கன்றது மட்டும் தெரியுது. அதுக்கு மேலே கேட்டுட்டா ஐயோ எனக்கு தெரியாதுன்றோம். என்ன டைரக்டரை, ஏதோ சொல்ல வர்றீங்க, நீங்கள் சொல்ல வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும். எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் இந்த நிகழ்வு நடப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கும் மூவருக்கும், உங்கள் பேர் சிவகணேஷ், அப்புறம் ஹரிக்குமார், அப்புறம் ராஜேஸ்வரி அம்மா. அவங்க எங்கே? அவங்க உங்கள் பேர் ராஜேஸ்வரி பாக்கியராஜா? நான் உங்களை லேடின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ, இப்படி பொசுக்குன்னு இது டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சரி, ஒரு சண்டே ஈவினிங்கு எல்லோரும் நாங்கள் வீட்டில், இப்போ சண்டே ஒரு நாள் தான் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். ஐயோ அதையும் எடுத்துட்டிங்களேன்னு நினச்சோம். ஒரு சிறப்பான நிகழ்வுக்கு வந்த ஒரு திருப்தி இருக்குது. இந்த திரைப்படம் நீங்கள் எதை நோக்கி இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. மிக சிறப்பான இந்த திரைப்படம் சிறப்பாக அமைய வேண்டும், நல்லபடியாக ரிலீஸ் ஆகி மக்களுக்கு சென்று சேர வேண்டும். இதில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், தயாரிப்பாளருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.